தமிழ் ப்ராஜெக்டை ஏஐ பயன்படுத்தி செய்ததால் நடந்த பரிதாபங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. காட்சி 1. ஆதித்யா என்னும் மாணவனின் வீட்டில் நடக்கும் கலந்துரையாடல். தாத்தா பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறாய். அம்மா is in the living room and one boy enters. Wait, turn on the mic. Wait. ஆண்டி, ஆதித்யா ஸ்விமிங் கிளாஸ்லேருந்து வந்துட்டானா? அவன் எப்போவோ வந்துட்டான், ரூமில் இருக்கான். என் அக்காவும் இங்கே இருக்காளா? வெள்ளிக்கிழமை ஆனால் எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து தமிழ் ப்ராஜெக்ட் செய்வீங்க. அவனுக்கு முன்னாடியே வந்துட்டா. ஹாய் ஷாரஃப், வா நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே ஒரே சத்தமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? டின்னர் சாப்பிடணும்ல, அதுக்காக நான் ஒரு லைட் ஸ்நாக் தரேன். சரிம்மா, தேங்க்யூ. நம்ம ரூமுக்கு போகிறோம். சம்மர் தவிர மற்ற வெள்ளிக்கிழமை எல்லாமே எனக்கு நல்லா ஸ்நாக்ஸ் கிடைக்குது. ஜானவிமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இவர் ஒருத்தர் சின்ன பசங்க மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார். இருங்கப்பா, நான் சேட்டையும் சுதீக்ஷாட்டையும் என்ன செய்யலான்னு கேட்டுட்டு வரேன். சேட்டா? இது என்ன புதுசாக இருக்கே, நான் எப்படி இவனை மிஸ் பண்ணேன்? ஆதித்யாவின் அக்கா சுதீக்ஷா ரூமில் நடக்கும் இன்ஸ்டா-ரீல் காட்சி. சரிங்க, ஏதாவது போஸ் கொடுங்க. டேய், கொஞ்சம் சரிங்க. சரி ஒரு போஸ் சொல்லி கொடுக்குறேன். ட்ரெஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே பாரு. டேய், ஆடியன்ஸ் போர்டாக இருக்காங்க. நாக் பண்ணிட்டு வரணும் தெரியாதா? இது ஏன் வீடுடி, நான் வருவேன். அப்படி என்ன சீக்ரெட் நடக்குது எங்க? சீக்ரெட் இல்லை ஆண்டி, நாங்கள் இன்ஸ்டா-ரீல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அதுக்கு எப்பமா டைம் இருக்குது? நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நான் சேட்டை என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு கேட்க வந்தேன். உங்களை ஒரு லேப்டாப் வாங்குங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அம்மா தான் இப்படி நினச்சேன், நீங்களும்மா ஆண்டி? நீங்கள் இன்க்ரீடியன்ட் சொல்லுங்கள் ஆண்டி, நாங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ கிட்ட கேட்கலாம். பொட்டேட்டோட ஏதோ சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். சரிங்க ஆண்டி. நாங்கள் ரெசிபி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். என்ன பண்ணுறீங்கப்பா? நான் தண்ணி குடிக்க வந்தேம்மா. இவருக்கு எப்பவுமே நீ நோட்டு விடுறதே வேலை. ஹே சாட்ஜிபிடி, பொட்டேட்டோக்கு ரெசிபி கொடுங்க. வணக்கம், வாங்க ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஃபாலோவிங் ரெசிபிஸ் கொடுத்து இருக்கிறேன். Potato balls, stuffed potatoes, french fries, potato sandwich, potato salad செய்யலாம். Preparation time and calories இல் இருக்கிறது. இந்த ரெசிபிஸ் பிடித்து இருந்தால் உங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, feed the comments to me. நன்றி. அடுத்த காட்சியில் ஆதித்யாவும் அவனோட நண்பர்களும் தமிழ் ப்ராஜெக்டை எப்படி செய்கிறார்கள் பார்க்கலாம்.
நீ வந்துட்ட, ஆனால் ரக்ஷன் இன்னும் வரலையே. அவன் தான் தமிழில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நாங்கள் 2 பேரும் கராத்தே கிளாஸ் முடிந்து ஒன்றா தான் கிளம்பினோம். இதை நான் கால் பண்ணி கேட்குறேன். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ராஜெக்டில் ஆரம்பிச்சிட்டிங்களா? தாத்தா நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்கீங்கன்னு சொன்னார். ஏன்னா நோட்டம் பண்ணுறது தான் அவரோட மெயின் வேலை. வாங்கடா, சேட் கிட்ட ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ப்ராம்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சேட் யூஸ் பண்ணுங்கள், நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன். Copilot, make us claymation. Dude. Copilot, make us statues. Oh, come on. Make us anime style. Unlimited power! Why are we yelling? பசங்களா, அக்கா வந்து அம்மா கிட்ட ஏஐ வச்சு ஒரு ரெசிபி கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களோட பாட்டிக்கிட்ட வச்சு என்னை பேச வைக்க முடியுமா? ஆமாம் தாத்தா, அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். நம்ம இப்போ முதல்ல ப்ராஜெக்டை முடிச்சுட்டு உங்களை பாட்டிக்கிட்டே பேசி வைக்கிறோம். ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும். ஃபோன் தானே, வாங்கி கொடுத்தா போச்சு. சரி தான், நன்றி. நீங்களாம் எந்த ஊர் பார்த்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க? ரிசர்ச்சா? சென்னைன்னு ப்ராம்ப்ட் கொடுத்து அவுட்புட் கொடுக்க போகுது. அதை வச்சு 12 சென்டென்ஸ் தமிழில் எழுத வேண்டியது தானே. நான் கோபாயிலட் AI இமேஜ் ஃபைல்ஸ் பார்க்கிறேன். நான் கோயம்புத்தூர் பார்த்து எழுத போகிறேன். நான் கன்னியாகுமரி விவேகானந்தராக்கும் திருவள்ளூர் பற்றியும் எழுத போகிறேன். ஸ்நாக்ஸ் ரெடி, சாப்பிட்டா வாங்க. நம்ம இன்னும் 10 நிமிஷத்தில் வரோம்மா. அடுத்த காட்சி தமிழ் பள்ளியில் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி நடக்குது பார்க்கலாம் வாங்க. நீங்களா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா? நாங்கள் போன வாரமே முடித்து விட்டோம். எங்கள் அப்பா அம்மாவோட ஊர் மேலூர், அதை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். காலை வணக்கம். காலை வணக்கம் மாரியா. ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? எப்படியும் இன்னைக்கு காலையில் தான் முடிச்சிருப்பீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணட்டுமா? ஓகே, மற்றவங்க கவனித்து கொஸ்டின்ஸாக கேட்கணும். எந்த ஊரை பற்றி எழுதிட்டு வந்திருக்கீங்க? மேலூர், எங்கள் அப்பத்தாவோட ஊர். ஏன் ஊர்? அதே மேலூர். நீங்கள் என்ன ஷேர் பண்ண போனீங்க? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பேலூர் என்பது இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் ஹசன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். இது ஹொய்சாலா அரசின் பழமையான தலைநகராக இருந்தது மற்றும் சிறப்புக்கலை மற்றும் கோயில்களுக்காக உலக புகழ் பெற்றது. பேலூர் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சென்னகேசவ கோயிலுக்கு பெயர் பெற்றது. 900 ஆண்டுகள் பழமையான இந்த நகரம் 10ஆம் நூற்றாண்டில் ஹொய்சலா பேரரசின் தலைநகராக இருந்தது. சென்னகேசவர் கோயில் ஹொய்சல கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இந்த கோயில் 1117ஆம் ஆண்டு ராஜா விஷ்ணுவர்த்தனால் கட்டப்பட்டது. ஹொய்சாலா கட்டிடக்கலை மான சிற்பங்கள், கற்களில் செதுக்கிய கதைகள் மற்றும் சிக்கலான வடிவமைப்புகளுக்காக புகழ் பெற்றது. கோயில்களின் தூண்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வடிவமைப்புகளை கொண்டவை. சில தூண்கள் இசை வெளியிடும் தன்மை கொண்டவை என்றும் கூறப்படுகிறது. வேலூர் ஹாசன் மாவட்டத்தில் யாகச்சி நதியின் கரையில் அமைந்துள்ளது. இது பெங்களூருவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு கன்னடம் அதிகாரப்பூர்வ மொழியாகும். அருகில் உள்ள ஹலேபீரு சிறந்த கோயில்களுடன் உள்ள மற்றொரு ஹொய்சல நகரமாகும். என்னங்கடா இது? எப்படா
மேலோன்னு சொல்லிட்டு பேலர் பற்றி எழுதிட்டு வந்திருக்கீங்க. எந்த ஏஐ யூஸ் பண்ண? என் அப்பா லேப்டாப்பில் வேலை செய்யும் போது ஃபோன் அட்டென்ட் பண்ண போனாங்க. அப்போ நான் அவசரமாக ப்ராம்ப்ட்டு டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ மேலூருக்கு பதிலாக பேலோன்னு ப்ராம்ப்ட்டு தப்பாக கொடுத்துட்டியா? நீ ஒரு வாட்டி அப்பா அம்மா கிட்ட ப்ராஜெக்ட் காமிச்சியா? இல்லை, ப்ராஜெக்டை நாங்களே பண்ணணும்னு நினச்சோம். ஓகே, நீங்கள் அப்பத்தோ ஊருக்கு போயிருக்கியா நீ? இல்லை, அப்பத்தா கிட்ட வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பேசியிருக்கேன். இந்த சம்மர் ஆனால் இந்தியா போக போகிறேன். ஓகே, இது உங்களுக்குலாம் ஒரு நல்ல லெசன். ஏஐ ஒரு நல்ல டூல், அது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் செஞ்சீங்களா? ஆமாம். ஓகே, எல்லாருக்கும் இன்னும் 1 வீக் டைம் தரேன். பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ப்ராஜெக்ட் நல்லா போச்சாடா? எவ்வளோ மார்க்கு? நம்ம ஏஐ யூஸ் பண்ணதுனால நம்மளோட வாத்தியார் வந்து இன்னும் 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நம்ம ப்ராஜெக்டை நம்ம ஏஐ யூஸ் பண்ணாமல் நம்ம திரும்பியும் செய்யணும். ஓ, இது இன்னும் முடியலையா? எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ முன்னாடி வந்து பாட்டிக்கிட்ட வச்சு பேசலான்னு சொன்னனே, அதை வந்து இன்னைக்கு பண்ணலாமா? சரி தாத்தா, அதை பண்ணலாம். ஆனால் ஃபோன் எங்கே? அது இங்கே தான் இருக்கு. சரி தாத்தா, நம்ம நைட்டுக்கு போய் அவங்கள பார்ட்டிக்கிட்டே பேச வைக்கலாம். ஓகேடா. ஆசிரியர் சொன்னது போல ஏஐ ஒரு நல்ல டூல். அது எப்போவுமே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். நாம் அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.